அவர் வாய் சவடலுங்க. அது அப்படியே பேசிட்டே போயிட்டு இருப்பார். நான் எந்திரிச்சேனா, நான் உட்காந்தேனா, நான் உருண்டனா, போனேனான்னு 15 வருஷமா பார்த்துட்டோம். எங்க தோழர்கள் அவர் வீட்டு சுவர்லயே உங்க வீடு முற்றுகைன்னு அன்னைக்கு காலையில அன்னைக்கு காலையில ஒட்டிட்டு தான் வந்திருக்காங்க. 150 பேர் தானே இருந்தோம் சீமான். வந்து எட்டி பார்த்துருக்கலாம்ல. நீங்க தான் ஒரே கையில 50 பேர் அடிக்கக்கூடிய ஆளாச்சு. வந்து எட்டி பார்த்துருக்க வேண்டியது 150 பேரை. ஏன் அப்புறம் உள்ள உட்காந்து பிரியாணி தின்ட்டு இருந்தீங்க? சோறு திங்கிறத தவிர வேற எந்த வேலையும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலைங்க. அங்க 3000 பேர் இருந்தோம். அங்க வந்து வழக்காக பதிவு செய்யப்பட்டதே 900 பேர் என்று காவல்துறை சொல்லியிருக்குது. 5 மண்டபங்களில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். பலரை கைது செய்வதற்கு வாகனங்கள் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி வழக்காக பதிவு செய்வதற்கு நல்லா பேர் கொடுப்போம் இல்லையா? அதெல்லாம் நான்லாம் கொடுக்க கூட முடியல, நேரமே இல்லை. அந்த அளவுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. உணவே அவங்கள ஏற்பாடு செய்ய முடியல. இந்த அளவுக்கு பெருந்திரளாக திரட்டிருந்தோம். ஆனால் சொல்லும்போது 150 பேரை கூட எதிர்த்து நின்று பேசுறதுக்கு கூட அவர் சொல்ற 150 பேர் கணக்கில் அவர் சொல்றாரு 150 பேர். அந்த அளவுக்கு தொடநடுங்கி கிட்ட வந்து நாங்கள் என்னங்க பேசுவோம் சொல்லுங்க. எச்ராஜா பத்தி பிஜேபி காரனே பாராட்டி பேச மாட்டான். எந்த பிஜேபி காரனா பேசியிருக்கானா எச்ராஜா பாராட்டி? எச்ராஜாவை பேரறிஞன்னு எந்த பிஜேபி காரனா சொல்லியிருக்கானா? எந்த சங்கியாவது சொல்லியிருக்கா அப்படியா? எந்த ஒன்றும் இல்லை அண்ணாமலை சொல்லியிருக்கா அப்படியா எச்ராஜா பேரறிஞர்னு சொல்லிட்டு? இல்லை பாண்டே அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி எந்த எந்த பத்திரிகை துறை சார்ந்த யாராவது பேசியிருக்காங்களா? செங்கொடியை மூவர் தூக்கை ரத்து செய்வதற்காக தன் இன்னுயிர் கொடுத்த செங்கொடியை இழிவாக எழுதியவர் ரங்கராஜ் பாண்டே. அந்த ரங்கராஜ் பாண்டே அறிஞர் பேரறிஞர் அப்படின்னு சொன்னா இந்த ஆளை நான் என்ன சொல்றேன் சார்? நேற்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பெண் பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பும்போது அநாகரிகமான பதில் சொல்லி அங்கிருந்து கடந்து போயிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? திரு சீமான் வந்து நாகரிகமற்ற ஒரு அரசியலைத்தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கார் என்பதான் இது அம்பலமாக இருக்கிறது. ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்பது அவருடைய கடமை. இப்போ பத்திரிகையாளருக்கு நீங்கள் பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னா கடந்து போகலாம், அல்லது அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் நினைக்கிறீங்களோ அதை சொல்லலாம். ஆனால் ஒருத்தரை வந்து இப்படி இழிவாக பேசுகிறது, அது பெண் பத்திரிகையாளர் இழிவாக பேசுகிறதுங்கிறது அது ஒரு நாகரிகமான நபர்கள் பண்ண மாட்டாங்க. அதில் நான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இரத்த உறவு, அவருடைய சொந்த சகோதரனுடைய மகனை பற்றி இப்படி பேசுகிறத வந்து என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் வந்து இந்த போராட்டத்திற்காக தங்கள் குடும்பத்தை ஒப்புவித்த ஒரு குடும்பத்தினோட பிரதிநிதி. அவர் இந்த தலைமுறை அவர் தான் இருக்கிறார். பிரபாகரனுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை அவர் தான். ஆனால் அவரை வந்து இவ்வளோ இழிவாக பேசுகிற அளவுக்கு சீமான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? சீமானுக்கு என்ன யோகியதை முதல்ல? இந்த ஆள் யார்? எல்லாரையுமே அப்படியே அவர் வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் இழிவாக பேசக்கூடிய அளவுக்கு இவர் யார்? இவர் என்னத்தை செஞ்சுருக்காரு? உருப்படாத 2 படத்தை எடுத்திருக்காரு, சினிமா படத்தை எடுத்திருக்காரு. படத்தை கூட ஒழுங்காக சினிமா படத்தை கூட ஒழுங்காக எடுக்க தெரியாத ஒரு நபர். அவர் ஒழுங்காக ஒரு படத்தை எடுத்து வெற்றிகரமாக படமாவோ அல்லது ஒரு கலைநயமிக்க படமாவோ எடுக்க தெரியல. ஒரு ஃபோட்டோகிராஃபை கூட ஒழுங்காக வைக்க தெரியாத ஒரு நபர். சரி, ஒரு ஃப்ரேமை கூட ஒழுங்காக வைக்காத, ஒரு ஷார்ட்டை கூட ஒழுங்காக கம்போஸ் பண்ண தெரியாத ஒரு நபர், ஒரு கதையை கூட ஒழுங்காக சொல்ல தெரியாத ஒரு நபர், ஒரு டைரக்டராக இருந்து இத்தனை வருஷமாக 25 வருஷம் சொல்லி கதை பேசின ஒரு நபர் அரசியல் என்னங்க செஞ்சிருவார்? இவ்வளோ இழிவாக பேசுகிற அளவுக்கு என்ன தகுதி யோகியதை இருக்குது? எங்கள் மேதகு அவர்களை பார்த்து வந்து அவரோட உரையாடிய இயக்குனர் எம்ஐஎம் பாரதி ராஜா அவர்கள் இருக்கிறாங்க, ஓவியர் ட்ராட்ஸ்கி மருது இருக்கிறாரு. இது போன்ற ஆளுமைகளெல்லாம் இன்றைக்கி அமைதியாக இருக்கிறாங்க. ஓவியர் புகழேந்தி இருக்கிறாங்க, ஐயா நெடுமாறன் இருக்காங்க. நீங்கள் அரசியல் கட்சியை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஐயா வைகோ அவர்கள் இருக்கிறாங்க, தோழர் திருமா இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து நேரடியாக உரையாடி இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு காணொலியாகவே இருக்குது. அவங்களே வந்து அந்த ஒரு நாகரிகத்தோடு அவர்களை குறித்து எந்த அளவுக்கு குறிப்பாக சொல்ல வேணும் அந்தளவுக்கு சொல்கிறாங்க. மலேசியாவினுடைய பினாங்கினுடைய முன்னாள் துணை முதல்வராக இருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் ராமசாமி அவர்கள், அவர் வந்து பேச்சுவார்த்தைகளிலிருந்து பல்வேறு கொள்கை சார்ந்த விஷயங்கள், சர்வதேச உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நேரடியாக பங்கேற்ற தமிழினத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு ஆளுமை அவர் பேராசிரியர் ராமசாமி. அவர் வந்து ஈழத்தில் இருந்த அந்த பேச்சுவார்த்தைக்கு புலிகளுக்கு உதவி செய்வதிலிருந்து அதை ஆவணப்படுத்துவதிலிருந்து பல்வேறு டிராஃப்டிங்கிலிருந்து எல்லாத்தையும் பண்ணினவர் அவர். இது மட்டும் இல்லை, இந்தோனேஷியாவில் இருந்து அங்கே சுயநிர்ணய உரிமைக்காக போராடியவர்கள், அந்த போராளிகளுக்கும் அந்த அரசுக்குமாக அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியவர். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அவர். அவங்களும் அமைதியாக தானே இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் போயிட்டு ஒரு ஃபோட்டோ வச்சு, அது ஃபோட்டோவே கூட உண்மையாக பொய்யான்னு தெரியல, இதை வச்சு இந்த பேச்சு வாய்ப்பு ஓரளவுக்கு பேசலாம். ஓவராக பேசுகிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதில் அநாகரிகமாக பேசுகிற அளவுக்கு இந்த ஆள் யார்? நாங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதுக்கு எங்களுக்கு ஒரு அரசியல் அநாகரிகத்தை வந்து இவர் வந்து பரப்பிட்டே இருக்கிறார். அப்போ இது போன்ற ஒரு இழிவான அரசியல் செய்யக்கூடிய நபரை அம்பலப்படுத்துவதற்கு தான் இந்த தேர்தலில் களம் வழங்குகிறோம். ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க, அவங்க வந்து பெரியாரினுடைய சாதி ஒழிப்பு போராட்ட களத்தில் இருந்தவர்களுடைய பேத்தி, அவங்க அந்த களத்தில் இருக்கிறாங்க. நேரடியாக பெரியாரினுடைய கைத்தடியும் பிரபாகரனுடைய சொல்லும் அங்கே நிற்கப் போகிறது. அது வந்து இது போன்ற துரோகிகளை அப்புறப்படுத்த போகிறது. அதற்கு தான் நாங்கள் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்கிறோம். நாங்கள்
பெரியாரை தொடர்ந்து அவதூறு பரப்புறதுனால எச்சரிக்கை விடுக்கும் விதமா அவர் வீட்டை முற்றுகை போராட்டம் செஞ்சிருந்தீங்க. அது குறித்து பத்திரிகையாளர் கேட்குறப்ப என்ன சொல்றாருன்னா, இது எச்சரிக்கை அவங்க விடுக்கிறாங்க, ஆனா இதுதான் எனக்கான ஆரம்பம், இப்பதான் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லி. ஆமாம், அதுக்கான ஆரம்பம் தான். அவர் பாரதிய ஜனதா கட்சியிடம் நேரடியாக பிச்சை எடுக்கக்கூடிய ஆரம்பம் அதுதான். அவர் இப்படி பெரியாரை பற்றி கொச்சைப்படுத்தினா தான் இப்போ பிஜேபிக்காரன் பிச்சை போடுவான். அவன் இப்படி பிச்சை போடுறவன் தானே. அப்போ அச்சதை வாங்கிட்டு வந்து வேலையை பார்த்துருக்கிறாரு. வேற என்னத்தை இழிவாக சொல்கிறாரு? பெரியாரை பற்றி பேசுகிறலாம் சீமானுக்கெல்லாம் என்ன ஒரு யோக்கியதை இருக்குது, என்ன அது அருகதை இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் நம்ம. அதனால் அவர் வாய் சவடலைங்க, அதை அப்படியே பேசிட்டே போயிட்டு இருப்பார். நான் எந்திரிச்சேனா, நான் உட்காந்தனா, நான் உருண்டனா, போண்டனான்னு 15 வருஷம் பார்த்துட்டோம். இவர் எந்திரிக்கவும் இல்லை, உட்காரவும் இல்லை, எந்த வேலையும் செய்யவும் இல்லை, அடிச்சனா அதில் எந்த வேலையுமே செய்யலையே. அதான் இந்த மாதிரி சவடல் நிறைய பேரை பார்த்துட்டோம். மேலும் என்ன சொல்கிறாருன்னா, 32 இயக்கங்கள் சேர்ந்து 150 பேர் கூட வரலையே, முற்றுகை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 150 பேர் கூட எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு துணிச்சல் இல்லாத ஒரு நபர் தான் சீமான். அதானே, ஒரு 150 பேர் தானே இருந்தோம். சீமான் வந்து எட்டி பார்த்துருக்கலாம்ல. நீங்கள் தான் ஒரே கையில் 50 பேர் அடிக்கக்கூடிய ஆளாச்சே. வந்து எட்டி பார்த்துருக்க வேண்டியது 150 பேரை. ஏன் அப்புறம் உள்ளே உட்காந்து பிரியாணி தின்ட்டு இருந்தீங்க? சோறு திங்கிறத தவிர வேறு எந்த வேலையும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலைங்க. அங்கே 3000 பேர் இருந்தோம். அங்கே வந்து வழக்காக பதிவு செய்யப்பட்டதே 900 பேர் என்று காவல்துறை சொல்லியிருக்குது. 5 மண்டபங்களில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். பலரை கைது செய்வதற்கு வாகனங்கள் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி வழக்காக பதிவு செய்வதற்கு நல்லா பேர் கொடுப்போம் இல்லையா, அதெல்லாம் நான்லாம் கொடுக்கக்கூட முடியல, நேரமே இல்லை. அந்த அளவுக்கு எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. உணவே அவங்கள ஏற்பாடு செய்ய முடியல. இந்த அளவுக்கு பெருந்திரளாக திரட்டியிருந்தோம். ஆனால் சொல்ல மாதிரி 150 பேரை கூட எதிர்த்து நின்று பேசுறதுக்கு கூட அவர் சொல்கிற 150 பேர் கணக்கு இல்லை, அவர் சொல்கிறார் 150 பேர். அந்த அளவுக்கு தொடநடுங்கிக்கிட்ட வந்து நாங்கள் என்னங்க பேசணும்? அவன் வீட்டு சுவர்லேயே போய் போஸ்ட் ஓட்டிட்டு தான் வந்திருக்காங்க பசங்க, எங்கள் தோழர்கள். அவர் வீட்டு சுவர்லேயே உங்கள் வீடு முற்றுகைன்னு அன்னைக்கு காலையில் ஒட்டிட்டு தான் வந்திருக்கிறாங்க. சரிங்களா? அவர் ஒரு பயந்தாங்குழிங்க, அவர் வீட்டுள்ள வெளியே வர மாட்டார். மேலும் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து மிகவும் அறிவாளியாக இருக்காரு, ராஜா அவர்கள் வந்து மிகவும் பேரறிஞராக இருக்காரு, இவங்க ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்ல, பயன்படுத்திக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் பேரறிஞர், இவர் அறிஞர், இவர் என்ன முட்டாளா, அடிமுட்டாளா அவர்? அது குறித்தும் கேட்குறப்ப நீங்கள் வழிகாட்டியே ஏற்றுக்கலாம்ல அப்படின்னு யாரை கேட்குறப்ப இவங்க 2 பேரும் அதான் சொல்ல, நாங்கள் பிச்சை எடுக்க போயாச்சு அப்படின்ற மாதிரி இல்லை, நாங்கள் பிச்சை எடுக்க போயாச்சு. ராஜாவெல்லாம் பேரறிஞர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த நபரை பற்றி இனிமேல் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு என்னங்க இருக்குது? சொல்லுங்கள். ராஜாவை பற்றி பிஜேபிக்காரனே பாராட்டி பேச மாட்டான். எந்த பிஜேபிக்காரனா பேசியிருக்கானா ராஜா பாராட்டி? ராஜாவை பேரறிஞர்னு எந்த பிஜேபிக்காரனா சொல்லியிருக்கானா? எந்த சங்கியாவது சொல்லியிருக்கா அப்படியா? எந்த ஒன்றும் இல்லை, அண்ணாமலை சொல்லியிருக்கா அப்படியா ராஜா பேரறிஞர்னு சொல்லிட்டு? இல்லை பாண்டே அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி எந்த பத்திரிகை துறை சார்ந்த யாராவது பேசியிருக்காங்களா? செங்கொடியை மூவர் தூக்கை ரத்து செய்வதற்காக தன் இன்னுயிர் கொடுத்த செங்கொடியை இழிவாக எழுதியவர் ரங்கராஜ் பாண்டே. அந்த ரங்கராஜ் பாண்டே அறிஞர், பேரறிஞர் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஆளை நான் என்ன சொல்ல இருக்குது? வச்சுக்கிறோம், நேராக வச்சுக்கிறோம். வா. இறுதியாக இப்போ வேங்கை வயலில் வந்து சம்மந்தப்பட்டவங்க பட்டியலின மக்கள் அப்படின்ற மாதிரி குற்றப்பத்திரிக்கை வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கு. அது பற்றி உங்கள் கருத்து? வேங்கை வயல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு திமுக அரசிடம் எந்த உறுதியும் இல்லை. சட்டத்துறை அமைச்சருடைய மாவட்டம் அது. அந்த வேங்கை வயலில் முதலில் இருந்தே இதற்குரிய உரிய புலனாய்வை மேற்கொள்ளவில்லை. இது குறித்து மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களே வெளிப்படையாக சொல்கிறார். அங்கே வந்து வேங்கை வயலில் மலம் கலைக்கப்பட்ட அந்த தண்ணீரை சாம்பிளை எடுத்து கொண்டு போய் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு கூட இல்லாமல் அது மொத்தமாக தண்ணியை வலிச்சு விட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் நடந்திருக்குதாங்க. தடயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்ட நிலைமையில் தான் இது நடந்திருக்கு. பாதிக்கப்பட்டவரே குற்றவாளியாக நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துறீங்க அப்படின்னா, நான் என்ன கேட்குறேன்னா, நாளைக்கு இது மாதிரி சாதிய கொடுமை செய்வதற்கு எல்லாம் துணிச்சல் வருமா வராதா? இல்லையா? ஒருத்தர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவரை நான் அடித்து துன்புறுத்தி விட்டால் நாளைக்கு அவரே குற்றவாளியாக அந்த கவர்மெண்ட் மாற்றிடுங்கிற எண்ணம் வராதா? அப்போ துணிச்சல் தருமா தராதா சாதியவாதிகளுக்கு? அப்போ இது போன்ற ஒரு என்ன சொல்கிறது, இது திமுக அரசுடைய மிக பெரும் தோல்வியாக நான் பார்க்கின்றேன். இது எந்த வகையிலும் திராவிட மாடலாக நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, தமிழ் சமூகம் ஏற்காது. இது திராவிட மாடலும் அல்ல. நீங்கள் அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு நேர்ந்த அநீதிக்கு தீர்வு வேண்டும், நீதி வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் சாதிய வன்கொடுமை அதிகமாகிட்டே போயிருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு புலனாய்வு நடந்ததுன்னா அதை என்ன பண்ண சொல்கிறது? ஆக திமுக அரசு இது குறித்து பகிரங்கமாக வெளிப்படையாக விசாரணை நடத்துவதற்குரிய அமைப்பிடம் ஒப்படைக்க வேண்டும். தோழர் திருமாவர்கள் சொல்லியிருக்காங்க, சிபிஐ வசம் ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நிச்சயமாக ஆதரிக்கின்றோம். ஆகவே இது வந்து இங்கே புறையோடி போயிருக்கக்கூடிய சாதிய மனநிலை இன்னும் திமுகவிற்குள் இருக்கக்கூடிய சாதிய மனநிலையை அம்பலப்படுத்துகிறது. ஏன்னா திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் இவர்கள் கூட எந்த வருத்தத்தையும் கண்டனையும் இதுவரை தெரிவிக்கலை. அந்த மக்களுக்கான நீதி கிடைப்பதற்கு அவங்க எதுவும் பண்ணின மாதிரி எனக்கு தெரியல. ஆகவே அந்த அதிகார வர்க்கமும் இந்த கட்சியை சேர்ந்த கட்சியில் இருக்கக்கூடிய சாதிய மனநிலை கொண்டவர்களும் கைகோர்த்து நிற்கக்கூடிய ஒன்றை தான் நான் பார்க்குறேன். நன்றி.